ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டைரக்டர் மிஷ்கின் அவர்களோட ஹிட் அண்ட் ஃப்ளாப் மூவி லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபைதர் தஸ்தவஸ்கி எழுதின நாவல் த இடியட், அதில் வர ஒரு கதாபாத்திரத்தோட பேர் தான் மிஷ்கின். தன்னுடைய இயற்பெயரான சண்முகராஜன்ற பெயரை மாற்றி மிஷ்கின்னு மாற்றிக்கிட்டாரு. இப்போ இவரோட படத்தோட லிஸ்ட்டை போய் பார்க்கலாம் வாங்க. இவர் இயக்கிய முதல் படம் சித்திரம் பேசுதடி. இந்த படத்தில் நரேன் பாவனாலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் வர வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் சாங்கு வந்து இன்றைக்கும் ட்ரெண்டாக தான் இருக்குது. இவர் ரெண்டாவதாக எடுத்த படம் அஞ்சாதே. இந்த படத்தில் வந்து நரேன், அஜ்மல், பாண்டியராஜன்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இவர் மூணாவதாக எடுத்த படம் நந்தலாலா. இந்த படத்தை இவர் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகலை, ஆனால் நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டான படமாக இருக்குது. இவர் நாலாவதாக எடுத்த படம் யுத்தம் செய். இந்த படத்தில் சேரன், ஒய்ஜி மகேந்திரன், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் க்ரைம் த்ரில்லராக இருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கமர்ஷியலாக இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இவர் அஞ்சாவதாக எடுத்த படம் பேர் முகமுடி. இதில் ஜீவா, பூஜா ஹெக்டேலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த படம் பார்க்கவே ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். இவர் ஆறாவதாக எடுத்த படம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படத்தில் ஸ்ரீ, மிஷ்கின் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது டிவியில் போட்டாங்க. படம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னு தெரியல, தேட்டரில் இந்த படம் ஓடவே இல்லை. இவர் ஏழாவதாக எடுத்த படத்தோட பேர் வந்து பிசாசு. இந்த படத்தில் நாகான்னு ஒரு புதுமுகம், பிரக்யா மார்ட்டின், ராதாரவிலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் பாலா. பொதுவாக எல்லாருமே பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ஆனால் ஒரு பேயோட லவ்வை வந்து ரொம்பவே அழகாக இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். இவர் எடுத்த எட்டாவது படம் துப்பறிவாளன். இந்த படத்தில் விஷால், பிரசன்னா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. விஷாலோட கரியர்லேயே இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கமர்ஷியலாகவும் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இந்த படம். இவர் எடுத்த 9th மூவி சைக்கோ. இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின், அதித்தி ராவ் வைதேரி, அப்புறம் நித்யா மேனன்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கமர்ஷியலாகவும் இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இவர் 10வதாக எடுத்த படம் பிசாசு 2. இந்த படம் வந்து ஆண்ட்ரியா ஜெர்மியா நடிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ரீசனுன்னு தெரில, அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னும் இந்த படம் தேட்டருக்கு வரல. அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, சம் ஃபினான்ஷியல் கிரைசஸால் இந்த படம் வந்து இன்னும் வர முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவி கூடிய சீக்கிரம் வரும்ன்ட்டு எதிர்பார்க்கலாம். இவரோட 11th மூவி ட்ரெயின். இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த இயரில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க.